பேழையுள்ளிருந்து பொற்பொடு நீ விளங்கி தலை தரு அன்பினை தந்திடும் தேவியும் நீ வைகரை பொழுதினிலே குளித்து நீராடிட தேகம் தான் குளிர தேசமெல்லாம் குளிர வைக்க மடைகள் பல பரவி வண்டியிட்டோம் மாதாவே தடையேதும் வராமல் தக்க வழி காட்டிடுவாய் உருவேற திருவேற உத்தமியே வந்து நின்று வருகின்ற மக்களுக்கு நல்ல வரம் மீந்திடுவாய். கும்பத்தில் கொழுவிருந்து காக்க வென்று வந்தவளே நம்பின மக்களுக்கு நயந்துதான் வரமளிப்பாய். கரகம் எடுத்து காற்றிலம்பு கலகலக்க விரைவாக வந்து வினைகள் பல தீருமம்மா. ஆரையம் பதியமந்த அம்பிகையே சரணமம்மா. ஊராள வந்த குத்தமியே சரணமம்மா. ஊச்சல் குறவையிட்டு கும்பிட்டோம் சரணமம்மா. திருக்கதவு தாழ் திறக்க மனமிறங்கி வரணும் அம்மா. இருரை கண்ணகித்தாயார் மேல் அன்போடு காவியம் செப்புதற்கேதான் வளதுரை தவறாமல் தொண்டு செய்தப்புவர்கள் வந்தெனக்கு வழிகாட்டிருந்தருள வேண்டும். கரைகாண சக்திகளை தந்தருளுகின்ற கணபதியும் கந்தனும் கலைவாணி தாயும் இறையாக என்னாவில் வந்தருளி நின்று நித்தமும் முனை போற்ற வரமருள்வாயே. வரங்களை ஈந்திடவே வடநாட்டிலிருந்து வங்கமது செழிக்கவே பேழையதில் வந்து மரங்கள் பல ஓங்கி வளர் மண்முனை பதியதனில் மங்காமல் கோயில் கொண்டெழுந்தருளி நின்று சிரம் தாழ்த்தி வணங்குகின்ற பக்தர்களை காத்து திறந்திடவே வரங்களை மங்காமல் வழங்கி பரம்பொருளின் பெரும் புகழை தந்தருளும் சக்தி ஆலயம் கண்ணகி தாயே. புகழ் செழிக்க வாழ்ந்திருந்த திருச்செம்மனாட்சி பூம்புகார் பதி கொண்ட பத்தினி தேவிக்கு தகவல் ஆலயத்தை அன்புடனே அமைத்து தன் மக்கள் வழிபடவே வழி அதுவும் சமைக்க பகைவர்களின் சூழ்ச்சியினால் ஆலயமும் அழிய பயபக்தி மூதாட்டி பேழையதை ஒழிக்க சகசக்தி சாங்காமல் மூதாட்டி பயந்து சத்குருவை நாடியே சக்தியடை அளித்தார்.
தானாக திறந்ததை தக்கோரும் பயந்து தருமனரை தவறாமல் தாயாரை நினைத்து மானாகள் மகளுக்கு வரிசை முறையாக மனமுருக வரலாற்று பூசையது செய்ய இளையமுடன் கல்யாண காலதுவும் வெட்டி வழங்கிடவே கோயிலது குத்தியது நாட்டி மனமுடைய பக்தர்கள் பலகாரம் சுற்றி மனம் திறக்க தேவிக்கு படைத்து வழிபட்டார். படைத்திடவே பலகாரம் பாணக்கம் பணியாரம் பட்டுடுப்பு நகை நட்டு பூணாரம் பூமாலை நடையளவே தந்து தான் திருமணமும் செய்ய தக்கதொரு காலத்தை கணித்து தான் நிற்க விடை கொடு தப்புவரேசமது கொண்டு விழாவிற்கு தலைமை அது தாங்கியது நின்று கடை காண காட்சியை கண்காண வைத்த ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. வைத்ததொரு காட்சிதனை கண்குளிர கண்டு வைகுண்டம் சேர்வதற்கு புண்ணியமும் அடைய அத்திருநாள் முடிவடைய கொல்லனின் சதியால் அம்பிகை கணவரா கோவலரும் படவே சத்தியத்தின் நாயகியின் கோபம் அது கொண்டு சதிராடி பாண்டியனை பதறவே அழைத்து எத்திசையும் அக்கினியால் மதுரையை எரித்திட்ட ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. எரித்ததொரு கோபம் அது கனலாக தெரிச்ச ஏந்திழையும் இடை சேரி பறை சேரி செல்ல திரித்ததொரு தலையாக வந்த பத்தினியை விளங்கிடவே அன்பாக ஆதரித்து போற்ற கரிகுழல கண்ணகையும் கோபம் அது ஆற கழித்து நீராடியே அம்மையரும் குளித்து கரித்திரத்தின் நாயகியாய் ஆலயத்தில் அமர்ந்த ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. அமர்ந்திருந்த காலமதில் அர்ச்சகர்த்தானும் அம்மையரின் பிழையை திறந்து தான் பார்க்க மமதையினால் செய்த பிழை பொறுக்க பொன்னாமல் மலர் விழியால் கண்ணொழியை பறித்து தான் போக அமது பிழை அறிஞரால் கண்ணம்பிதானும் தலை குனிந்து அம்மனையை வழிபட்டு நிற்க இமயமென திருமருளை காட்டும் அருட்சக்தி ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே.
தான் சொல்ல கணக்கெடுக்க முடியாமல் போகின்றதம்மா. வீட்டுக்குள் இருந்திட்ட மக்கள் எல்லோரும் விளங்குகின்ற உடுப்பொலியின் அரவம் தான் கேட்டு சட்டெனவே எழுந்துமே சென்றுதான் பார்க்க சக்தியரின் ஆடலது என்றுதான் உணர்ந்து கட்டற்ற சக்தியினை உணரத்தான் செய்த ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. உணர்ந்துதான் அருள் புரியும் அன்னையரும் நீயே, உத்தமர்கள் மதிக்கின்ற தெய்வமும் நீயே, கணக்கற்ற செல்வங்கள் தருபவளும் நீயே, கதியற்றோர் வாழ்வதனை காத்தவளும் நீயே, இலக்கிலா மேன்மையதை அளித்தவளும் நீயே, பேழையது வீற்றிருந்து தருபவளும் நீயே, வணக்கமின்றி எமை காக்கும் சுந்தரியும் நீயே, ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. கண்ணகியாய் மாங்கனியில் வந்துதித்தாயே, கற்புடைய பத்தினியாய் துலங்கி நின்றாயே, மண்ணுளோர் நலம் பெறவே அருளளித்தாயே, மக்கள் மனை செழிக்கவே விளங்கி நின்றாயே. விண்ணுலகோர் போற்றிடவே வாழ்ந்து வந்தாயே, விடிவெள்ளியாகவே பறந்து நின்றாயே, உண்மை நெறி செழிக்கவே அறம் வளர்த்தாயே, ஆலயம் பதியிலுரை கண்ணகி தாயே. அறம் வளர்த்த அன்னையரும் கோவலரும் வாழி, அருகிருந்து அருள் கொடுக்கும் கந்தவேலும் வாழி, திறமாக தொண்டு செய் அடியவர்கள் வாழி, திண்மையாய் பூசை செய் கப்புவர்கள் வாழி. மரபு